ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஹரி ஓம். மகாபாரத அமிர்தம் என்ற தலைப்பில் இரண்டாவது கதையாகிய டுண்டுபனின் சாபம் என்ற கதையை இப்போது நாம் பார்ப்போம். முன்னொரு காலத்தில் சகஸ்ரபாத் என்ற ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு சுகமர் என்ற ஒரு ஃப்ரெண்டு, அவரும் ஒரு பிராமணர். இவா ரெண்டு பேரும் நல்ல சிநேகிதர்கள். ஒரு நாள் காட்டில் இந்த சுகமர் தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த சகஸ்ரபாத் என்ன பண்ணுறார், நம்ம ஃப்ரெண்டோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்த ஒரு புல்லை எடுத்து ஒரு பாம்பு மாதிரி அதை உருவம் பண்ணி இவர் மேலே போட்டுடுறார். சுகமர் கண்ணை விழித்து பார்த்த உடனே தன் மேலே ஏதோ விழுந்ததுன்னு பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கிற புல். இதை பார்த்த உடனே சுகமருக்கு கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறார், சகஸ்ரபாத்தை பார்த்து ஒரு சாபம் கொடுக்குறார். அவர் சகஸ்ரபாத்தை நீ எந்த உருவத்தை என் மேலே போட்டு என்னை பயமுறுத்தினியோ அந்த உருவமாகவே நீ மாறிடுவாய், அதாவது நீ ஒரு பாம்பாக மாறிடுவ அப்படின்ன உடனே சகஸ்ரபாத் அவரை கேட்குறேன், நீ என் ஃப்ரெண்டுன்ற தைரியத்தில் தானே நான் இந்த விளையாட்டை விளையாடினேன். நான் ஏதோ சின்ன விளையாட்டாக விளையாடினதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்களே, நான் இதுலேருந்து எப்படி விமோச்சனம் அடையிறது அப்படின்ன உடனே இந்த சுகமர் சொல்கிற, நீ கவலைப்படாத, நீ இந்த பாம்பு உருவத்திலேயே இருக்கும் பொழுது நீ பிரமதியின் பையன் ருரு அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த பிராமணரை நீ பார்ப்ப. அவரை பார்த்த க்ஷணத்திலேயே உன்னுடைய சாபம் நீங்கி நீ பழையபடி ஒரு ரிஷியாக உருவம் எடுத்துட்டுருவ அப்படின்னு சொன்னவொடனே இந்த டுண்டுபன் என்ன பண்ணுறார், ஒரு பாம்பாக மாறுகிறார். அதுவும் ஒரு தண்ணீர் பாம்பாக மாறி ஒரு ஆற்றுல இருக்கிற கரையில் படுத்துட்டுருக்கார். இவர் இப்படி தன்னுடைய சாப விமோச்சனம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துலையே இருந்துட்டுருக்கார். இது இப்படி இருக்கும் பொழுது நம்ம முன்னாடி பார்த்த பிருகு மகரிஷி, அவருக்கு பிறந்த பையன் ஷவனர். அந்த ஷவனர் என்ன பண்ணுறார், சுகர்ணின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவருக்கு பிரமதி அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறான். இந்த பிரமதி என்ன பண்ணுறாருன்னா கிருதாஷின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்றார். அவள் ரெண்டு பேருக்கும் ருரு அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். இந்த ருருன்ற பையன் பிறந்த வயசுலேயே எல்லா விதமான வேதங்களையும் கற்றுண்டு ரொம்ப ஞானம் உள்ளவனாக மாறிடுறான். அதே சமயம் ஹோமங்கள் அப்புறம் யஜ்யங்கள் இதெல்லாம் பண்ணுறதுலேயே ரொம்ப சிறந்தவனாக ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த ருரு இப்படி ஒரு சிறந்த பிராமணனாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு காட்டில் ஸ்தூலகேசி அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கார். அந்த ஸ்தூலகேசியுடைய ஆசிரமத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா மேனகை அப்படின்ற தேவலோகத்து அப்சரஸும் விஸ்வாசு என்ற கந்தர்வனும் அவள் ரெண்டு பேரும் இந்த பூலோகத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மேனகைக்கு குழந்தை பிறக்கிறது. மேனகை என்ன பண்ணுறா, அது ஒரு பெண் குழந்தை. மேனகை அந்த பிறந்த பெண் குழந்தைய தேவலோகத்துக்கு எடுத்துன்னு போகாமல் இந்த ஸ்தூலகேசரியோட ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிடுறார். ஸ்தூலகேசி என்ன பண்ணுறார், ஆசிரமத்தை சுற்றி பார்க்கும்போது இந்த குழந்தைய பார்க்குறார். பார்த்த உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு தன்னுடைய ஆசிரமத்தில் தன்னுடைய குழந்தையாக்கம் வச்சுட்டு வளர்த்துட்டு வர்றார். அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அவளுக்கு பிரமத்வரைன்ற பேரையும் வச்சு அந்த குழந்தைய ஆசிரமத்திலேயே வச்சுட்டு இருக்கார். அந்த குழந்தைய நல்லா வளர்ந்து ஆசிரமத்தில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களிலையும் நல்ல சாமர்த்தியமாக கற்றுண்டு எல்லா தோழிகளோடு அங்கே இருந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த ருரு ஒரு நாள் என்ன பண்ணுறார், இந்த ஸ்தூலகேசியுடன் ஆசிரமத்துக்கு வரார். வந்தவர் அந்த பிரமத்வரைன்ற பொண்ணை பார்க்குறார். அந்த ரொம்ப அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்தோன்னே இவளை கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவள் அப்பா கிட்ட சொல்கிறார். அவள் அப்பா தான் பிரமதி. இப்போ பிரமதி என்ன பண்ணுறா, ஸ்தூலகேசிக்கிட்ட ரெண்டு பேரும் பேசுகிறா. சரி, ருருவுக்கும் பிரமத்வரைக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறான். இப்படி இருக்கும்போது அந்த பிரமத்வரையுடைய ஆயுட்காலம் முடிகிற நேரம் வந்துருத்து. அவள் அந்த ஆசிரமத்தில் அவளுடைய தோழிகளோட விளையாடின்னு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே பெரிய பாம்பு ஒன்று படுத்துட்டுருக்கு. இந்த பிரமத்வரை என்ன பண்ணுறா, அவளுக்கு தெரியாமல் அந்த பாம்பை காலால் மிதித்த உடனே அந்த பாம்பு பிரமத்வரையை கடிச்சு விடுறது. விஷ நிறைந்த பாம்பு கடித்ததுனால பிரமத்வரை அந்த க்ஷணமே மயக்கம் போட்டு கீழே விழுந்து உயிரை விட்டுறான். இந்த செய்தி எல்லா தோழிகள்லாம் என்ன பண்ணுற, கெண்டு போய் ஸ்தூலகேசிக்கிட்டையும்
அந்த ஆசிரமத்தில் இருந்த பிரமதி மற்றும் ருரு எல்லார்கிட்டையும் சொல்கிறார். இதை கேட்டவுடனே ருரு ரொம்ப துக்கம் அடைஞ்சிடுறார். இந்த ஆசிரமத்திலேருந்து நேராக எந்த காட்டில் பிரமத்வரை விழுந்தாலும் அந்த இடத்துக்கு போகிறார். பிரமத்வரையை பார்த்து ஒவ்வொன்று அழுறார். அழுதுட்டு துக்கம் தாங்க முடியாமல் காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறார். காட்டுக்குள்ளே போன ருரு என்ன பண்ணுறார், அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு சத்தம் போட்டு சொல்கிறார், நான் எவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தவம் பண்ணியிருக்கேன், எத்தனை யாகங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதோடு இல்லாமல் நான் பகவான் கிருஷ்ணருடைய அத்தியந்த பக்தனாக இருந்துட்டுருக்கேன். அவர்கிட்ட நான் வச்ச பக்தியும் நான் பண்ண பூஜைகளும் உண்மையாக இருக்குமானால் இந்த பிரமத்வரையை எப்படியாவது உயிர் பிழைத்து எழுந்துக்கணும் அப்படின்னு சத்தமாக சொல்கிறார். இவர் இப்படி அழுதுண்டே சத்தம் போட்டு சொல்கிறத தேவர்கள்லாம் பார்த்துட்டு அவள்கிட்டேருந்து ஒரு தூதனை இவர்கிட்ட அனுப்புகிறார். அந்த தூதன் என்ன பண்ணுறார், ருருக்கிட்ட நீங்கள் அழறத எல்லா தேவர்களும் கேட்டு உங்களுடைய மனசுக்கு சாந்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இந்த லோகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு காலத்தில் அவளுடைய ஆயுட்காலம் முடியும் போது அவள் இந்த லோகத்தை விட்டுட்டு போனோம். அப்படி தான் பிரமத்வரை ஆயுட்காலமும் முடிஞ்சிருத்து. இவ ஒரு கந்தர்வ பெண், அதாவது மேனகைக்கும் விஸ்வாவசுவனுக்கும் பிறந்த கந்தர்வ குழந்தை. அதனால் இவளை உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கு ஒரு உபாயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு ருரு கேட்குறார், என்ன உபாயம் அப்படின்றார். அந்த தேவதூதன் என்ன பண்ணுறான், உங்களுடைய ஆயுட்காலத்தில் பாதியை நீங்கள் இந்த பிரமத்வரைக்கு இப்போ கொடுக்கறதுக்கு சம்மதிச்சால் இந்த பிரமத்வரையை நம்ம உயிர் பிழைச்சி எழ வைக்கலாம் அப்படின்னோடனே ருருக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே. அவர் உடனடியாக என்ன பண்ணுறார், சத்தமாக என்னுடைய ஆயுட்காலத்தில் பாதியை இந்த பிரமத்வரைக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சத்தமாக சொல்கிறார். உடனே இந்த தேவதூதனும் பிரமத்வரையுடைய அப்பாவான விஸ்வாசு என்ற கந்தர்வனும் 2 பேரும் நேராக போய் யமன் கிட்ட போகிறார். அவள் யமன் கிட்ட போய் இந்த மாதிரி பிரமத்வரையோட காலம் முடிஞ்சிருத்து, ஆனால் ருரு தன்னுடைய ஆயுள்ள பாதி அவளுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அந்த பிரமத்வரையை உயிர் பிழைக்க வைங்கோ அப்படின்ன உடனே இந்த யம தர்மராஜன் என்ன பண்ணுறார், எனக்கு ஒரு விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது, ருரு தன்னுடைய ஆயுள்ள பாதியை கொடுக்கும் பட்சத்தில் பிரமத்வரையை உயிர் பிழைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொன்ன உடனேயே பிரமத்வரை என்ன பண்ணுறா, மயக்கத்திலேருந்து விழித்து எழுந்தவள் போல் டக்குன்னு எழுந்துக்கிறாள். இதை பார்த்த உடனே ருருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உயிரோடு வந்துட்டான்னு சொல்லிட்டு கூட்டுண்டு ஆசிரமத்துக்கு வந்துடுறார். ஆசிரமத்தில் வந்த உடனே முன்ன பேசி வச்சிருந்தபடியே அவருடைய வளர்ப்பு அப்பாவான ஸ்தூலகேசி, ருருவோட அப்பாவான பிரமதி மற்றும் அங்கே இருக்கிற எல்லா ரிஷிகளும் சேர்ந்து அவள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுறான். கல்யாணம் பண்ணி அவள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தின்னு இருக்கும்போது இந்த ருரு என்ன பண்ணுறார், ஒரு பயங்கரமான சபதத்தை எடுத்துக்கிறார். எந்த பாம்பு என்னுடைய பிரமத்வரையை கடித்து அவளை சாக வச்சுதோ அந்த பாம்புகள் எங்கே பார்த்தாலும் நான் அவளை அடித்து கொன்னுடுவேன், அவளை நான் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்துட்டு அவர் கண்ணில் தெரிகிற பாம்பெல்லாம் கட்டையால் அடித்து கொண்டுட்டே வரார். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த ருரு ஒரு ஆற்றங்கரைக்கு வரும்போது அந்த இடத்துல முன்னாடி நம்ம சொன்ன டுண்டுபன் என்ற தண்ணீர் பாம்பு படுத்துன்னு இருக்கு. அது காலங்கள் கடந்து போனதுனால வயசாகிடுது. பாம்பை பார்த்த உடனே ருரு என்ன பண்ணுறார், ஒரு கட்டையை எடுத்து அந்த டுண்டுபனை அடிக்கணும்னு கையை ஓங்குறார். அப்போ உடனே டுண்டுபன் பார்த்துட்டு, முனிவரே, நானே ஒரு வயசான பாம்பு, அதுவும் விஷமில்லாத தண்ணீர் பாம்பு, என்னை எதுக்கோசரம் நீங்கள் அடிக்கிறீர் அப்படின்ன உடனே ருரு சொல்கிறார், என்னுடைய மனைவியான பிரமத்வரையை முன்னொரு காலத்தில் ஒரு பாம்பு கடிச்சு தான் அவள் இறந்து போனான். அவளை நான் திருப்பி உயிர் பிழைச்சி கொண்டாந்து வச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அன்னிலேருந்து நான் இன்னி வரைக்கும் என்னுடைய சபதமான பாம்பை பார்த்தா கம்பால் அடித்து கொல்லணும் அப்படின்ற சபத பிரகாரம் பண்ணுறேன். அதனால தான் உன்னை நான் இப்போ கம்பால் அடித்து கொல்ல போகிறேன் அப்படின்ன உடனே இந்த டுண்டுபம் சொல்கிறது, நீங்கள் எல்லா தர்மமும் தெரிஞ்சவர், நீங்கள் ஒரு பிராமணர், வேதங்கள்லாம் படிச்சிருக்கு, உங்களுக்கு தீங்கே பண்ணாத ஒரு பாம்பை போய் நீங்கள் அடித்து கொன்றா அது தர்மமாக இருக்குமா? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. பாம்புகளில் 2 வகை இருக்குது, அதாவது விஷம் உள்ள பாம்பு, விஷம் இல்லாத பாம்பு. நானே ஒரு விஷம் இல்லாத பாம்பு, என்னை போய் நீங்கள் அடித்து என்ன பலன்? நாங்கள் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கணா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே ருரு யோசிக்கிறார். இவ்வளோ பேசுகிற இந்த தண்ணீர் பாம்பு சாதாரண பாம்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
இவ்வளோ சொல்கிறியே, நீ யார், உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த டுண்டுபன் சொல்கிறார், என்னுடைய பேர் சகஸ்ரபாத்துன்ற ஒரு ரிஷி. முன்னொரு காலத்தில் என் ஃப்ரெண்டு சுகமன்றவர் எனக்கு சாபம் கொடுத்ததுனால இப்படி ஆயிட்டேன். அந்த சுகமரே என்கிட்ட சொல்லியிருக்கார், நீ எப்போ ருரு என்ற பிராமணனை நேரம் பார்க்குறியோ அந்த சமயம் உன்னுடைய சாபம் நீங்கிடும் அப்படின்னு சொன்னார். அப்படி பார்த்தா நீ தான் அந்த ருருன்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே சகஸ்ரபாத்து பழையபடி உருவத்துக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ரிஷியாக மாறிடுறார். அப்போ அவர் ருரு கிட்ட சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கேள், உங்களுக்கு தெரியாதது இல்லை, இருந்தாலும் நான் பிராமண தர்மத்தை சொல்கிறேன். ஒரு பிராமணனுக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை, அதை விட முக்கியம் தர்ம சிந்தனை, அதை விட முக்கியம் யாரையும் வந்து வன்முறையாக அடித்து துன்புறுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட பிராமணன் தான் ஸ்லாக்கியமான பிராமணன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இனிமேட்டு எந்த மிருகத்தையும் அடித்து கொலை பண்ணாது. இப்படி தான் ஒரு காலத்தில் வந்து ஜனமேஜயர் எல்லா சர்ப்பங்களையும் ஒரு யாகத்தில் அழிக்கணும்னு நினச்சி அந்த யாகத்தை பண்ணும்போது ஆஸ்திகர் அப்படின்ற ஒரு பிராமணர் வந்து அதை தடுத்தார். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். இப்போ ருருக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுது, இப்படியா, ஏன் அந்த பிராமணர் வந்து ஜனமேஜயர் யாகத்தை தடுக்கிறதுக்கு போனார், ஜனமேஜயர் ஏன் சர்ப்பங்களையெல்லாம் யாகத்தில் அழிக்கணும்னு முடிவு பண்ணார், அந்த கதையை எனக்கு நல்ல டீட்டெயில்டாக சொல்லுங்க அப்படின்னோடனே இந்த சகஸ்ரபாத் என்ன பண்ணுறார், எனக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுத்து, எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை, நீங்கள் இந்த கதையை வந்து பிராமணர்கள்லாம் ஒரு இடத்துல சொல்லுவான், அந்த கதையை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறைஞ்சுடுறார். ருரு என்ன பண்ணுறார், சகஸ்ரபாத் எங்கே இருக்காருன்னு தேடி தேடி களைச்சி போய் மயக்கம் ஆயிடுறார். திருப்பி மயக்கம் தெளிஞ்சு எழுந்து நேராக அவள் அப்பா கிட்ட போகிறார். அவள் அப்பாவான பிரமதி கிட்ட போய், எனக்கு இந்த ஜனமேஜயர் கதையையும் அவர் சர்ப்ப யாகம் பண்ண கதையும் இந்த சர்ப்பங்களை ஆஸ்திகன்ற பிராமணர் காப்பாற்றின கதையும் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னோடனே அவள் அப்பா அந்த கதையை அவருக்கு சொல்கிறார். அது என்ன கதை அப்படின்றத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். ஹரி ஓம்.